வந்தே மாதரம் பாடலை முழு பாடலாக பாட வேண்டும் என்று சமீபத்தில் மத்திய அரசு ஒரு சட்டம் இயற்றியிருந்ததை நாம் பார்க்குறோம். அதைத் தொடர்ந்து இப்போ 80வது சுதந்திர விழா அதில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட்டது. இது நாடெங்கிலும் எங்கெல்லாம் சுதந்திர தின விழா நடந்ததோ கொண்டாடப்பட்ட எல்லா இடங்களிலும் இந்த பாடல் ஒலித்தது. தமிழகத்தில் இது பாடப்படவில்லை என்பது ஒரு விஷயம். அதே நேரத்தில் காங்கிரஸ் ஆஃபீஸில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. அந்த இடத்துல வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்ட பொழுது அந்த பாடல் முழுமையாக பாட முற்பட நேரத்தில் சோனியா காந்தி கோபத்தோட அதை நிறுத்து அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு உடல் சைகை மொழியோட கூடிய ஒரு வீடியோ காணொலி, அதே ராகுல் காந்தியும் அதே போல செய்வதாக ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது அந்த வீடியோ ஷூட்டிங்ல. அப்ப அனைவரும் அதற்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் தொடர்ச்சியாக. இந்த நிலையில சோனியா காந்தி அதற்கு பதில் சொல்லும்போது இல்ல கார்கே ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்காரு, அவருக்கு உட்கார்வதற்காக சேர் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் வழுப்பலாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது யாரும் ஏற்க தயாராக இல்லை. இந்த நிலையில் அமித்ஷா அவர்கள் பேசும் பொழுது இதற்கு கடுமையாக அவர் கண்டனம் தெரிவித்ததோடு சோனியா இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அதே நேரத்தில் சாட்டர்ஜி அவங்களுடைய குடும்பத்தினரும் இவர் உடனடியாக சோனியா இதற்கு மன்னிப்பு கோர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள். ரெண்டு விஷயம் பார்க்கணும். முதல்ல இந்த சேர் கேட்டார் அப்படிங்கிறது நம்ம, ஏன்னா தேசிய கீதம் பாடும்போது உட்காருன்னு சொல்றதே முதல்ல அயோக்கியத்தனம். ஆமா. அப்போ அந்த நேரத்தில் சேரு கேட்டார் அப்படிங்கக்கூடியது நம்பும்படியாக இல்லை. அப்படியே அது உண்மையாக இருந்தால் கூட அதுக்கும் சேர்ந்து தான் சோனியா காந்தியை பிடிச்சி உள்ளே போடணும். நிச்சயமாக. ரைட்டா? அடுத்தது நம்ம அதில் நல்லா கவனிக்கும் போது அந்த அம்மா கை செய்கை காட்டுறதோ சேருக்காக அந்த அம்மா செய்கை காட்டுற மாதிரி இப்படிங்கிற மாதிரி தான் அந்த அம்மா கையை காட்டுது. அந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்த்தோம். அதனால பாரதத்தை புகழ்ந்து பாடக்கூடியது அந்த இத்தாலிக்காரிக்கு எப்படி பிடிக்கும்? ஏன்னா இது இந்தியாவை புகழ்ந்து பாடக்கூடியது, இது தாய்நாடு இந்தியா. அதனால நமக்கு அதுக்கு மேல அபிமானம் இருக்கும். அந்த இத்தாலிக்காரிக்கு அதுக்கு மேல அபிமானம் இருக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த இத்தாலிக்காரியை வைத்து அரசியல் செய்வதற்காக செய்யக்கூடிய இந்தியர்கள் இருக்காங்களே, இவர்கள் விலைக்கு போனவர்கள் அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். அப்புறம் என்ன, இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் அது தொடர்பாக கடுமையாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இருக்கார். பல இடங்களில் இந்த அம்மாவுக்கு மேலே வழக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயத்தில் இவர் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி சோனியா ராகுல் மாதிரி 2 பேர் தண்டிக்கப்பட்டாச்சுன்னா தான் சாதாரண ஆட்களை இந்த மாதிரி இலக்கி விட்டு நாளைக்கு இதுக்கு எதிராக பண்ணக்கூடியது இது நடக்காது. ஸோ ஆனால் பிஜேபி என்ன செய்யும் தெரியாது. ஏன்னா பிஜேபியை பொறுத்தவரை இது எல்லா சராசரி அரசியல் கட்சி மாதிரி தான். யூ நேம் அ பர்சன், ஷேம் அ பர்சன், பட் யூ நெவர் ப்ராசிக்யூட் அ பர்சன். இது எல்லா அரசியல் கட்சியும் அப்படிதான். நேம் ஹிம், ஷேம் ஹிம், பட் நெவர் ப்ராசிக்யூட் ஹிம். அப்போ நாங்கள் திருப்பி பேசிப்போம், திருப்பி தப்பு பண்ணுப்போம், நாங்கள் அரசியல் செய்து கொண்டு இருப்போம். ஸோ இந்த ஒரு நடைமுறையிலிருந்து பிஜேபி மாறுமாங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா கடந்த 12 ஆண்டுகளில் இவங்க பெருசாக ஒன்றும் சாதிக்கலை அந்த விஷயத்தில். அதனால இது ஒரு அரசியல் பேச்சாகத்தான் அமித்ஷாவுடையதை நான் பார்க்கிறேன். வழக்கு கொடுத்ததுக்கு மேலே தண்டனையோ இந்த வழக்கை நடத்தி தண்டனை கொடுக்கப்பட்டால் இந்த நம்பிக்கை பிஜேபியின் மீது நமக்கு வரும். ஆனால் இது பார்ப்போம், போக தான் இது தெரியும். அடுத்தது பார்த்தாச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இந்த பாட்டே பாடப்படவில்லை. நான் என்ன சொல்கிறேன், உனக்கு அந்த பாட்டை பாடுறதுக்கு அவ்வளோ கஷ்டம். அப்போ இந்தியாவுக்குள்ள பாராளுமன்றம் நிறைவேற்றிய ஒரு விஷயத்தை பாரதத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நிறைவேற்றாது அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த நாட்டுக்குள்ள பார்லிமெண்ட்டில் உள்ள விஷயம் தமிழ்நாட்டுக்கு பைண்டிங் இல்லையா? அப்ப இதையும் கூட ஒரு ஜனநாயக அவமதிப்பு எது இருக்க முடியும்? அப்ப இந்த நாட்டின் சட்டத்தை ஒரு கவர்மெண்ட்டே டிஃபை பண்ணுது அப்படின்னு சொன்னா அந்த கவர்மெண்ட் முதல்ல ஆபீஸ்ல இருக்கலாம். இப்ப நாளைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் போடுது, அந்த சட்டம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நான் மீறி போறேன், அப்ப இந்த போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணும்ல? நிச்சயமாக பண்ணக்கூடாது இல்ல. பார்லிமெண்ட்ல போட்ட சட்டத்தை தமிழ்நாடு அவமதிக்குதுன்னா தமிழ்நாட்டில் போட்ட சட்டத்தை அசோக் நகரில் இருக்கிற நான் அவமதிக்கிறேன், என்ன தப்பு இருக்குதுல்ல? இப்படி ஒவ்வொருத்தனும் கிளம்புனான்னா நாடு என்ன ஆகும்? இதுவரை தமிழ்நாடு அரசு மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காட்டாலும் பரவாயில்ல, ஒரு கண்டனம் செய்து ஒரு லெட்டர் கூட நீ ஹோம் மினிஸ்ட்ரியிலிருந்து சிஎம் ஆஃபீஸுக்கு போகலையே. இது எனக்கு தெரிஞ்சு மத்திய அரசு செய்வது சரியாக எனக்கு தென்படவில்லை. இப்படி நீங்கள் ஆரம்பத்தில் விட்டதுனால தான் காஷ்மீர் இப்படியாச்சு. ஆனால் இந்த தடவை பாருங்க, காஷ்மீரில் கூட தேசிய கொடியை வச்சுக்கிட்டு ஊர்வலம் போயிருக்காமா. தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ காஷ்மீரையும் கூட தமிழ்நாடு தான் மோசமாக இருக்கிறதுங்கிறதுக்கு இதையும் கூட ஒரு எடுத்துக்காட்டி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை.
அதனால வந்தே மாதரத்துக்கு வந்து சோனியா காந்தி மறுப்பு தெரிவிக்கிறார். இதுல வந்து நான் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா இந்த தேசமே நாசமா போகணும்னு நினைக்கக்கூடிய கூட்டம் அது. ரெண்டாவது, இந்த வந்தே மாதர பாடல் விடுதலை அடைஞ்ச நேரத்துல 12 மணிக்கு அர்த்தராத்திரி கூத்து. அதுக்கு முன்னாடி சுச்சேதா கிருப்லானி அவர்கள் இந்த பாட்டை பாடும்போது எந்த காங்கிரஸ்காரங்களும் போகக்கூட இல்லையா அந்த நேரத்துல. இத்தனைக்கு அவங்க வந்து முதல் 2 ஸ்டான்ஸா மட்டும்தான் பாடியிருக்காங்க. ஆனால் இந்த நாட்டு விடுதலையின் போதே இவங்க குடும்பத்தார், அதாவது நேரு குடும்பம், அன்னைக்கே வந்து இந்த வந்தே மாதரத்துக்கு எதிராக இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தேச துரோக பரம்பரை இன்றும் தொடர்கிறது. அதே நேரத்துல இதே காங்கிரஸ் கட்சியில பல எம்பிக்கள் வந்தே மாதரம் முழுமையாக பாடப்பட வேண்டும் என்று அந்த நேரத்தில் போர்க்கொடியும் உயர்த்தினார்கள். விடுதலை அடைஞ்ச நேரம் நமக்குள்ள உள்ள இன்டர்னல் டிஃபரன்சஸை காட்டிக்க கூடாது என்று அவர்கள் அனுசரித்து போனார்கள். ரொம்ப அனுசரிச்சுட்டாங்க. இந்த ரொம்ப அனுசரிச்சதுக்குள்ள இன்னைக்கு இப்படி வந்து நிற்குது. அதனால அதுவும் வரலாற்றில் நம்ம படிச்சுக்க வேண்டிய பாடம். எந்த விஷயத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும், எந்த விஷயத்துல எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது என்பது, அதுக்கும் வந்தே மாதரம், இந்த வந்தே மாதரத்தை ஒட்டி உள்ள விஷயங்கள் ஒரு எடுத்துக்காட்டு. இதை இந்த தேசம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்துக்கு மீறி அந்த பாடலை அவமதிக்கும்படியாக சோனியா நடந்து கொண்ட காரணத்தினால் புதிதாக இயற்றப்பட்ட சட்டத்தில் முதல் குற்றவாளி, அந்த முதல் கேஸ் அந்த புது சட்டத்தின் கீழ் சோனியா மேலே போட்டாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த குற்றம் கூடியது இனிமேல் இந்த நாட்டில் பல காலத்துக்கு வராது. அதை உறுதி செய்யறதுக்கு மத்திய அரசுக்கு கிடைத்த வாய்ப்பாக நான் இதை பார்க்கிறேன்.